நம்ம டெய்லியும் டச் ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கேம் விளையாடும் போது, ஏடிஎம் மிஷின்ஸ்லேருந்து பணம் எடுக்கும் போது, சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டச் ஸ்க்ரீனோட பேசிக் கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டச் ஸ்க்ரீனை தொடும் போது தொட்ட இடத்துலேருந்து ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் சிக்னல் ப்ராசஸருக்கு போகும். இதை வச்சு இந்த ப்ராசஸர் நம்ம எங்கே தொட்டோம்னு கண்டுபிடிச்சிடும். இதுதான் டச் ஸ்க்ரீனோட பேசிக் பிரின்சிபல். டச் ஸ்க்ரீன்ஸில் கரண்ட்டை கேரி பண்ணுறதுக்கு டிரைவிங் லைன்ஸ், அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு சென்சிங் லைன்ஸ், இப்படி 2 லைன்ஸ் இருக்கும். இந்த 2 லைன்ஸும் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். டச் ஸ்க்ரீனில் தொடும்போது தொட்ட இடத்துலேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜோட லொக்கேஷனை கண்ட்ரோலில் சேவ் பண்ணி தொட்ட இடத்துக்கான அவுட்புட்டை கொடுக்கும். இப்படி தான் மொபைலில் இருக்கிற டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் கிட்டில் டச் ஸ்விட்ச்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், எல்இடி, காப்பர் வயர் எல்லாம் மேனுவலில் கொடுத்துருக்கிற மாதிரி பிரெட் போர்டில் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ காப்பர் வயரை டச் பண்ணும்போது நம்ம கையிலேருந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த சிக்னல் டிரான்சிஸ்டருக்கு போகும். டிரான்சிஸ்டர் ஸ்விட்சை ஆக்ட் ஆகி பேட்டரியில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி லைட் எரியும். இதே மாதிரி தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன்ஸும் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிக் பேங் கிட்டில் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த பிக் பேங் கிட்டை வாங்கணும்னா bigbangkit.com விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா பிக் பேங் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.